நமக்கு தாகம் ஏற்படுகிறது என்றால் நமது உடலுக்கு குளிர்ச்சி சக்தி தேவை என்பது அர்த்தமாகும். தண்ணீரில் தான் உடலுக்கு சர்வ பொருத்தமான குளிர்ச்சி சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீரில் இருக்கும் அந்த குளிர்ச்சி சக்தி முதலில் சென்று சேருவது நம்முடைய தொண்டை பகுதிக்குத்தான். பொதுவாக நாம் சொல்வோமே, தொண்டை காய்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று. தொண்டை பகுதி முதலில் நிறைவான குளிர்ச்சி சக்தியை அடைந்த பிறகுதான் உடலின் மற்ற அங்கங்களுக்கு குளிர்ச்சி சக்தியானது நல்ல முறையில் பரவ முடியும். நாம் குடிக்கும் தண்ணீர் நமது வாயில் நமது நாக்கு மற்றும் உமிழ்நீரை கொண்டுதான் முதலில் ஜீரணிக்கப்பட்டு அதன் குளிர்ச்சி சக்தி கிரகிக்கப்படுகின்றது. எனவே நாம் எப்போதும் பொறுமையாகத்தான் தண்ணீர் அருந்த வேண்டும். சில வினாடிகள் வாயில் தண்ணீரை வைத்து உமிழ்நீரில் கலந்துவிட்டுத்தான் பின் விழுங்க வேண்டும். நாம் வேக வேகமாக தண்ணீரை குடித்து விழுங்கும்போது அது முறையாக வாயில் ஜீரணமாகாது, நமது தொண்டை பகுதிகளுக்கும் போதுமான குளிர்ச்சி சக்தி கிடைக்காது. தோல் மற்றும் உடலின் வறட்சி தன்மைக்கும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அடிப்படையான காரணமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எப்போதும் தண்ணீரை பொறுமையாக அருந்த வேண்டும். தண்ணீர் மட்டுமல்ல, நாம் உட்கொள்ளும் எந்த ஒரு உணவும் நமது வாயில் நம்முடைய நாக்கு, பற்கள் மற்றும் உமிழ்நீரை கொண்டுதான் முதல் கட்ட ஜீரணத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. முதல் கட்ட ஜீரணம் எந்த அளவுக்கு தரமாக நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு தான் ஒட்டுமொத்த ஜீரணமும் நல்ல முறையில் நிகழ்ந்து நமக்கு உணவினுடைய உயிராற்றல்கள் நிறைவாக கிடைக்கும். அதனால்தான் உணவை பொறுமையாக சாப்பிடுங்கள், உணவை ருசித்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றோம். பெரும்பாலான ஜீரண குறைபாடுகள் உருவாவதன் அடிப்படை வாயில் நடக்கும் இந்த முக்கியமான முதல் கட்ட ஜீரணத்தில் நமது அவசரத்தை கொண்டு நாம் செய்யும் தவறுதான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.